சீமானை தோக்கடிச்சிட்டோன்னு பெருமை பீத்திக்கிறீங்களே, என்றைக்கு அவரை நீங்கள் ஜெயிக்க வச்சுக்கிறீங்க? என்றைக்கு அவரை வெற்றி பாதைக்கு அழைச்சி போயிருக்கீங்க? என்றைக்குமே இல்லை. ஆனால் அந்த மனுஷன் உங்களை என்றைக்குமே தோக்க விட்டதில்லை. இந்த தமிழ்நாட்டு மக்களை என்றைக்கும் தோக்க விட்டதில்லை. பருந்தூர் விமான நிலையமாக ஓடி வந்து உங்களை காப்பாற்றுவான். கெயில் குழாய் பிரச்சனையாக ஓடி வந்து காப்பாற்றுவான். டங்கன் சுரங்கமாக ஓடி வந்து காப்பாற்றுவான். உங்களுக்கான எந்த 8 வழிச்சாலையாக ஓடி வந்து காப்பாற்றுவான். எங்கேயாவது தீய திட்டங்கள் வருதுன்னா தமிழ்நாட்டில் முதல்ல ஆளாக ஓடி வந்து அந்த மக்களை காப்பாற்றுவான். கடைசி வரைக்கும் நீங்கள் அவரை காப்பாற்றலையா? அதனால் வீடியோ போட்டு சீமான் தோத்துட்டான், விஜய் ஜெயிச்சிட்டான்னு பெருமை பீத்திக்காதீங்க. நீங்கள் தோற்று போயிருக்கீங்க. முட்டாள்தனமாக கோமாளித்தனமாக நீங்கள் தோற்று போயிருக்கீங்க. சரியா? நடிகன் நாட்டாண்டா என்ன கதி ஆகணும் இன்னும் கொஞ்ச நாள் தெரியும். பரவாயில்ல, வாழ்த்துக்கள். ஆனால் நீங்கள் எப்படி ஜெயிச்சிங்கன்றது காலம் சொல்லும். காலத்தில் ஒரு நாள் சீமான் ஒரு நல்ல மனுஷன் கத்திக்கிட்டே இருந்தான்டா. எல்லா தீர்த்திட்டத்துக்கும் ஓடி ஓடி மக்களை காப்பாற்றினான். மக்களை குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டான். ஆனால் அவனை கை விட்டாங்க அந்த ஜனங்க. இன்றைக்கி நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, மழை இல்லை, மண் இல்லை, எல்லாத்தையும் அள்ளி விற்றாங்க. எத்தனை கெமிக்கல் ஃபேக்ட்ரி வந்து தொலைஞ்சி மொத்தம் இந்திக்காரனுக்கு தான் வேலை செய்கிறாங்க, தமிழ்காரனுக்கு வேலை இல்லை. இந்த மண் மரடானத்துக்கு மக்கள் முட்டாளாக போனது தான் காரணம்னு சொல்லி அன்றைக்கி நீங்கள் சிந்திப்பீங்க. சீமானோடைய அருமை இப்போ தெரியாதியா? சீமான் உங்களை தோக்கவே விட்டதில்லை. ஆனால் நீங்கள் அவரை வாழ விட்டதும் இல்லை. பரவாயில்ல. வாழ்க தமிழ்.